சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ தவிர வேறு யாராலையும் அதிமுகவை வெற்றியடைய செய்ய முடியாது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட ஓபிஎஸ் அவர்கள் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்து தான் சிறைக்கு சென்றார் என்றும், அவர் சிறையிலிருந்து வந்த பிறகும் அவரது பதவியை அப்படியே கொடுத்தார் என்ற தகவலையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது அதிமுக தொடர் தோல்வியை அடுத்து தமிழகத்தில் புதிய கட்சிகளும் அதிகமாக உருவாக தொடங்கிவிட்டது. அதிமுகவின் நிலைப்பாடுகளும் தற்பொழுது எடப்பாடியால் தொண்டர்களிடம் சரியாக எடுத்துக்கூட முடியாத ஒரு சுயநலவாதியாக எடப்பாடி செயல்படுவதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமியிடம் பல முறை பாஜக ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் அவர் புதிய கட்சியை தொடங்கி புதிய கூட்டணியை உருவாக்கிவிட்டால் அது அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடும். இதனால் வாக்கு வங்கி அதிமுகவிற்கு மிக குறைவாக ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அதிமுக வெற்றியடைவதிலும் சிக்கல் ஏற்படும் என்பதையும் பாஜகவினர்கள் எடப்பாடியிடம் கூறியிருந்தார்கள். ஆனால் இதற்கு எடப்பாடி மறுத்த நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ்ஸிடம் மீண்டும் பாஜகவினர்கள் 3வது முறை தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். யாரை எதிர்த்து கட்சியை விட்டு வெளியே போவதற்கு ஆதரவாக அப்பொழுது பாஜகவினர்கள் இருந்தார்களோ தற்பொழுது அவர்களே ஓபிஎஸ் அவர்களை தேடி வந்துள்ளது ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுவதாக அவரது ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணையலாமா, அல்லது அவர் தொடர்ச்சியாக புதிய கட்சியை தொடங்கி கூட்டணியை உருவாக்கி அதிமுகவில் இருந்து ஒட்டுமொத்த தொண்டர்களையும் தனது பக்கம் வரவழைக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.